ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கார்னர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி யூனிட் 2 ஹியூமன் எவல்யூஷன். ஸோ ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமனோட க்ரோத் எப்படி இருக்குது, அவங்க ப்ராசஸ் ஒரு ஸ்டேஜாக அவங்க எப்படி வளர்ந்து வந்தாங்க, அவங்களோட வளர்ச்சி அதுவும் ஸ்லோ ப்ராசஸாக வர்றது தான் இந்த எவல்யூஷன் அர்த்தம். ஓகேவா? ஒரு ஸ்லோ ப்ராசஸ் ஆஃப் க்ரோத்தை தான் நம்ம எவல்யூஷன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஹியூமனோட ஸ்லோ ப்ராசஸ் ஆஃப் க்ரோத் தான் நம்ம இப்போ இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹியர் யூ கேன் சி த ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் இல்லையா? ஸோ இதே மாதிரியே அப்படியே அவங்களோட க்ரோத் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் 460 crore years எர்த் உருவாச்சு. ஓகே, ஸோ பிஃபோர் 20 lakh years மேன் ஸ்ட்ரெயிட்டாக நடக்க ஆரம்பித்தாங்க. தென் நெக்ஸ்ட்டு பிஃபோர் 3 lakh years ஆல் ஓவர் த எர்த் அவங்க ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்தாங்க. தென் பிஃபோர் 8,000 years ஸ்டார்டட் கல்டிவேஷன், அக்ரிகல்ச்சர்னு ஒரு கான்செப்டை அவங்க என்ன பண்ணாங்க, ஆரம்பித்தாங்க. பிஃபோர் 5,000 years சிவிலைசேஷன், நாகரீகம், எப்படி ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணோம், ஏன் படிப்புனா என்ன, லிட்ரேச்சர்னா என்ன, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்னா என்ன, இந்த மாதிரியான அறிவு இதெல்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிச்சு பிஃபோர் 5,000 years ago. Then next, now present modern man. Okay, so this is the stages how their evaluation was there. So இவங்க ஒரு ஸ்டேஜ்லையும் க்ரோ ஆகி வரும்போது இவங்களுக்கு certain terms, சில டேர்ம்ஸை வச்சு அவங்கள கிளாஸிஃபை பண்ணாங்க. ஸோ ஹவு தே கிளாஸிஃபைடு தெம், அந்த டேர்ம்ஸ் எல்லாம் எதுக்கு வச்சாங்க, அப்போ இந்தவங்க எப்படி இருந்தாங்க, இவங்களோட எவல்யூஷன் எப்படி இருந்துச்சுன்னு தான் இந்த லெசனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எவல்யூஷன்னா ஸ்லோ ப்ராசஸ் ஆஃப் ஸ்டேஜஸ், அவங்க க்ரோ ஆகி வர அதை தான் நம்ம எவல்யூஷன்னு சொல்லுவோம். இன் ஃபர்ஸ்ட் லெசன் ஹிஸ்ட்ரி இட் செல்ஃப் தேர் வாஸ் அ கான்வர்சேஷன். ரெண்டு பேருக்கும், கிராண்ட்மாக்கும் தமிழினி அப்படின்ற ஒரு கிராண்ட் டாட்டருக்கும் கான்வர்சேஷன் இருக்க மாதிரி தான் இருக்கும். சேம் திங் இன் திஸ் ஆல்சோ தேர் இஸ் அ கான்வர்சேஷன் மேட்டரில் தான் அவங்க கண்டென்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ தமிழினி அ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஆஃப் கிளாஸ் 6, உங்களை மாதிரியே ஒரு 6th ஸ்டாண்டர்ட் கேர்ள். ஓகே, விசிட்டட் அ சயின்ஸ் சென்டர் அக்கம்பைன்டு பை ஹர் கிராண்ட் மதர். ஸோ அவங்க கிராண்ட் மதரோட சேர்ந்து ஒரு சயின்ஸ் சென்டரை போய் அந்த பொண்ணு பார்க்குறான். they saw a small machine, ஒரு சின்ன ஒரு மிஷின் பார்க்குறாங்க. the operator of that machine explained the working of the machine. அந்த ஆப்ரேட்டர் அந்த மிஷினோட வேலைப்பாடு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ அந்த ஆப்ரேட்டர், if you press different buttons in the machine it could take you to the chosen period of time. நீங்கள் எந்த பட்டனை இந்த மிஷினில் அமுக்குறீங்களோ அதில் என்ன எழுதியிருக்கோ அந்த பீரியடில் போயிட்டு உங்களுக்கு சில டேட்டாஸ் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. why don't you enjoy the experience of watching different periods of time using this mission? ஸோ இந்த மிஷினை வச்சு நீங்கள் ஏன் ஒரு காலகட்டத்திலையும் ஒரு பீப்புள் எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் லிசனிங் டு த ஆப்ரேட்டர் போத் தமிழினி அண்ட் ஹர் கிராண்ட் மதர் were excited and decided to have the experience of that mission. ஸோ ரெண்டு பேருமே அதை கேட்டோடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு, சரி நாங்கள் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஸோ கேன் வி கோ ஃபார்வர்ட் அண்ட் சி ஹவு 2200 AD சி குட் பி கிராண்ட்மா கேட்குறாங்க. 2200 ADக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு நாங்கள் பார்க்கலாமா? AD இஸ் நத்திங் பட் ஆஃப்டர் காமன் ஏராவை தான் நம்ம ஏடின்னு சொல்லுவோம். ஓகே, அது பிசினா பிஃபோர் காமன் ஏரா, ஏடினா காமன் ஏரா. ஓகே, ஸோ கிராண்ட்மா தமிழினி கேட்குறான் கிராண்ட்மாட்ட, ஏன் நம்ம 2200 ADக்கு முன்னாடி போய் பார்க்கக்கூடாது அப்படின்னு. கிராண்ட்மா சொல்கிறாங்க, வாட் இஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங் அபவுட் அவர் ஃபியூச்சர் தமிழ், லெட்ஸ் கோ பேக்வர்ட்ஸ் அண்ட் சி ஹவு அவர் பாஸ்ட் வாஸ் லைக். ஸோ ஃப்யூச்சரில் என்ன இருக்குன்றதை விட நமக்கு பாஸ்டில் என்ன இருந்துச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ here they had given one, do you know, the story of human evolution can be scientifically studied with the help of archaeology and anthropology. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸை வச்சு தான் நம்மளோட ஹிஸ்ட்ரி பாஸ்டில் அவங்க எப்படி சர்வைவ் பண்ணாங்கன்றதுக்கான எவிடன்ஸ் நமக்கு சயின்டிஃபிக்கலாக கிடச்சிச்சு. ஆர்கியாலஜியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த பழங்காலத்தில் அவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் கிடச்சிச்சு. அவங்க என்னென்னலாம் பொருட்கள் யூஸ் பண்ணாங்களோ அதெல்லாம் ஆர்கியாலஜிக்கலில் கிடைக்கும். எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா எர்த்தோட சர்ஃபேஸில். ஆந்த்ரோபாலஜின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஃபாசில் ரிமைன்ஸ் இருக்கும் பாருங்கள். அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அவங்கள டிக் பண்ணி அதில் அவங்க பரியானதுலேருந்து அவங்களோட எலும்புகள்
அந்த போன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு இந்த ஹியூமன் பீயிங் வந்து எந்த காலத்தை சேர்ந்தவங்க இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கல்ல, அதுதான் வந்து ஆந்த்ரோபாலஜி. ஸோ ஆர்கியாலஜினா அவங்க யூஸ் பண்ண பொருளை வச்சு அவங்க எந்த காலத்தை சேர்ந்தவங்கன்றது, இது வந்து அவங்கள்ட்ட இருந்து மீந்த அந்த எலும்பு துண்டுகளை வச்சு அவங்க எந்த காலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ தமிழினி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, யூ சவுண்ட் ரைட் கிராண்ட்மா, நீங்கள் சொல்கிறது கரெக்ட். கிராண்ட்மா pushes the button to 1915 AD. They saw mostly people walking, a few riding bicycles, buses appearing rarely on the roads. Slowly they move back to 1850. ஸோ 1950 அவங்க பட்டனை அமுக்கி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சிலர் நடந்து போகிற மாதிரி, அப்போனா அவங்களுக்கு நடக்கக்கூடிய இது வந்து அந்த பேக் போன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்திருக்கு. தென் சைக்கிள்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிருந்திருக்கு, பஸ் இருந்திருக்கு, ஒரு சில பஸ்ஸஸ் இருந்திருக்கு. தென் நெக்ஸ்ட் அப்படியே 1850க்கு இன்னும் கொஞ்சம் பேக்வேர்ட் போகிறாங்க. இது வந்து 1950 இருந்தாங்க, அப்புறம் பேக்வேர்ட் பண்ணி ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி 1850க்கு போகிறாங்க. அங்கே பஸ் கிடையாது, சைக்கிள் கிடையாது. இங்கே பஸ்ஸு சைக்கிள் இருந்துச்சு, பைசைக்கிள்ஸ் இருந்துச்சு, சைக்கிள் பஸ் இருந்துச்சு. இங்கே நோ பஸ் அண்ட் சைக்கிள். கார்ட்ஸ் pulled by mules and bullocks were seen on the road. Horse-drawn cart was rare occurrence. ஸோ அப்போ மாடு தான், மாட்டு வண்டிகள் தான், இல்லை புல்லக்காட்டோ மாட்டு வண்டியோ தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறையா பார்த்துருக்காங்க. ஒரு சிலது வந்து குதிரை வண்டியும் பார்த்துருக்காங்க. ஓகேவா, தமிழ் தென் டர்ன் த பட்டன் டு 8000 years பேக். ஓகேவா, 8000 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறாங்க. பீப்புள் வேர் என்கேஜ்ட் இன் ரைசிங் ட்ராப்ஸ் அண்ட் லைஃப் ஸ்டாக்ஸ். ஷீ புஷ் த பட்டன். அப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அப்போ தான் மக்கள் வந்து புதுசாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அக்ரிகல்ச்சரு, இந்த ஆடு மாடு இந்த மாதிரி கோழி இந்த மாதிரிலாம் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, லைஃப் ஸ்டாக்ஸ் அதான். ஷீ புஷஸ் த பட்டன் டு கெட் அ பிக்சர் ஆஃப் லைஃப் 18,000 years ago. 18,000 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்குறாங்க. ஷீ saw the human living in caves. குகையில் மனுஷங்க வாழற மாதிரி பார்த்தாங்க. எப்போ 18,000 வருஷத்துக்கு முன்னாடி குகையில் மனுஷங்க வாழற மாதிரி பார்த்தாங்க. 8,000 வருஷத்துக்கு முன்னாடி ஆடு மாடு இந்த மாதிரிலாம் மேய்க்கிற மாதிரி பார்த்தாங்க. தே வேர் யூஸிங் டூல்ஸ் மேட் ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் போன்ஸ் ஃபார் ஹண்டிங். அந்த குகையில் வாழ்ந்தவங்க அவங்களோட டூல்ஸாக வந்து கற்களையும் எலும்புகளையும் யூஸ் பண்ணி வேட்டையாடுற மாதிரி அவங்க பார்த்தாங்க. ஓகேவா, ஸோ அப்போ ஸ்டோன்ஸும் போன்ஸும் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ வந்து இயர்லி மேன்ஸாக அவங்க இருந்திருக்காங்க. தமிழினி வாஸ் frightened by the hunting scene and pushed the button forward to return to the present. தமிழினி வந்து அந்த ஹண்டிங் சீன் எல்லாம் பார்த்தோன்னே, வேட்டையாடுறதெல்லாம் பார்த்தோன்னே பயந்துட்டு ஃபாஸ்ட்டாக முன்னாடி ப்ரெசன்ட் லைஃப்க்கு வர்றதுக்கு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் see here, this is the way they had used for hunting. இந்த மாதிரியான பர்சனாக இப்படி தான் வந்து நம்மளோட நாகரிகம்ல வந்து முழுசாக வளர்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆன்சிஸ்டர்ஸ், அதாவது நம்மளோட முன்னோர்கள் சர்வைவ் பண்ணாங்க. ஸோ கிராண்ட்மா, ஆர் யூ அஃப்ரைட் தமிழ் அப்படின்னு கேட்குறாங்க, பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கிராண்ட்மா urged தமிழினி டு கோ further backward to see the ancient humans who lived with apes. ஸோ கிராண்ட்மா சொல்கிறாங்க, நீ நம்ம இன்னும் இதை விட பின்னாடி போனோம் அப்படின்னா ஏப்ஸ்னால் மங்கி மாதிரி இருக்கும் இல்லையா, கொரிலா, ஊராங்கோட்டான், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பான்சி, இந்த மாதிரியான ஏப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா. பட் தமிழினி வாஸ் நாட் இன்க்ளைன்டு. ஸோ போத் ஆஃப் தெம் லெஃப்ட் த ஸ்பாட். இருந்தாலும் அவன் அந்த பயத்துலேருந்து வெளியில் வராததுனால அவங்க அந்த இடத்துலேருந்து நகர்ந்துட்டாங்க. கிராண்ட்மா, வில் யூ டெல் மீ த ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ். அவள் கேட்குறா, அதை பார்க்காம நீங்களா சொல்கிறீங்களா எப்படி அவங்களோட க்ரோத் இருந்துச்சு அப்படின்னு. எஸ் சர்டைன்லி, ஓகேன்றாங்க அவங்க அம்மா கிராண்ட்மா. ஸோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட் have unearthed the footprints of humans in country called Tanzania, which is in Eastern Africa. ஸோ நம்மளோட ஆன்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எங்கே இந்த மாதிரி ஹியூமன் எவல்யூஷனை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் தான் இருந்திருக்காங்க. அதுலேயும் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா, டான்சானியா. ஓகேவா, ஸோ இந்த லெசனை நீங்கள் வந்து இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆந்த்ரோபாலஜிஸ்ட், இதெல்லாம் கண்டிப்பாக உங்களோட 9th வந்து ஃபர்ஸ்ட் லெசனாக இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா இதே பேலியோ ஆந்த்ரோபாலஜிஸ்ட், தென் நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷனில் வர நேம்ஸ், இது எல்லாமே அதுலேயும் இருக்கும். அப்போ இதை நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 9th அது ரொம்ப ரொம்ப
ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா அப்போ அதை படிக்கும் போது எல்லாமே புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்னேன் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னா யாருன்னா நம்மளோட எலும்பு துண்டுகளை வந்து என்ன பண்ணுறவங்க செக் பண்ணி இவங்க எந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறவங்கன்னு சொன்னேன். ஸோ அப்போ அன்இயர்த் அண்ட் த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் த ஹியூமன்னா என்ன, அந்த எர்த்துக்களை அதாவது ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவோட சர்ஃபேஸில் தான் எர்த் சர்ஃபேஸில் தான் நம்மளோட கிரேட் ஏப்ஸோட எலும்புகள் அதாவது போன்ஸ் எல்லாமே ஃபாசில் ரிமைனிங் எல்லாம் கிடச்சிச்சு. ஓகேவா? தே வர் ஃபவுண்ட் ராக் பெட் சப்மர்ஜ்ட் அண்டர் த சாண்ட். எல்லாம் கற்களுக்கு அடியிலையும் மண்ணுக்கு அடியிலையும் புதஞ்சு கிடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆர்கியாலஜினா என்ன, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, அவங்களோட மெட்டீரியல்ஸை படிக்கிறது தான், அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் பொருளெல்லாம். ஆர்கியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ப்ரீஹிஸ்டாரிக் ஹியூமன்ஸ் ரிமைண்ட் மெட்டீரியல்ஸ், அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் used by prehistoric humans. Excavated material remains are the main source for archaeological studies. ஸோ அங்கேருந்து தோண்டி எடுத்து அதில் இருக்கிறத வச்சு தான் நம்மளோட முன்னோர்கள் எப்படி இருந்திருக்காங்கன்றதை நம்மளால ஈஸியாக என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். ஸோ இந்த சார்ட்டில் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரலோபைத்திகஸ். ஸோ நீங்கள் சின்ன பசங்க 6th ஸ்டாண்டர்டுன்றதால உங்களுக்கு ஸ்பெல்லிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ TRA லோ LO PI THE த CUS இப்படி பிரித்து படிங்க சிலபிஃபை பண்ணி. ஆஸ்ட்ரலோபைத்திகஸ் அப்படின்னு படிச்சா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்பெல்லிங். ஓகே, ஆஸ்ட்ரலோபைத்திகஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 to 4 to 2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. இவங்க வந்து ப்ரோட்டோ ஹியூமன்ஸ் எவால்வ்ட் இன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. அதாவது பார்க்கறதுக்கு பாதி வந்து மங்கி ஃபார்மில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து நம்மளோட முன்னோர்கள். ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா த மிக்ஸ் ஆஃப் ஹியூமன் அண்ட் ஏப் ட்ரையல்ஸ் பைபெடல் வாக்கிங். அதாவது மனிதனும் சரி மிருகமும் சரி ரெண்டு மங்கியும் சேர்ந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் அவங்க வந்து ஆஸ்ட்ரலோபைத்திகஸ் இருந்திருக்காங்க. ஆனால் 2 லெக் இருந்துச்சு நடக்கிறதுக்கு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹோமோ ஹெபிலிஸ். இவங்க வந்து 2.3 to 1.4 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. இவங்களுமே வந்து நம்மளோட ஆன்சிஸ்டர், இந்த ஆஸ்ட்ரலோபைத்திகஸ்க்கு அப்புறம் வந்த நம்மளோட மனித இனம் தான். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிக் டோஸ், கால்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஹோல்டிங் டைட்லி அண்ட் லெஸ் ப்ரொடியூசிங் ஃபேஸ். டூல் மேக்கர்ஸ். இவங்க தான் வந்து அந்த ஹண்ட் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிடிக்கிறதெல்லாம் வந்து அந்த மங்கி பிடிக்கும் இல்லையா, அதே மாதிரியே அவங்களாம் பிடிப்பாங்க அப்படின்றாங்க. ஹோமோ எரெக்டஸ் பார்த்தீங்கன்னா 1.8 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வாழ்ந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மாலராக இருக்கும், சின்ன பிரெயினாக இருக்கும் அவங்களுக்கு. வாக்டு இன் ஸ்ட்ரெயிட் பொசிஷன் தான், நேராக தான் நடக்க ஆரம்பித்தாங்க. நெருப்பு பற்றி அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து டூல்ஸ் பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு, இவங்களுக்கு வந்து ஃபயர் பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு, நெருப்பை பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இவங்க ஆஸ்ட்ரலோபைத்திகஸ். ஹோமோ ஹெபிலிஸ். இவங்க ஹோமோ ஹெபிலிஸ். இந்த வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இதே தான் உங்களுக்கு 9th வரும். ஹோமோ எரெக்டஸ். ஓகேவா? ஹோமோ எரெக்டஸ். தென் நியாண்டர்தால் வந்து 1,30,000 இயர்ஸ்க்கு முன்னாடி டு 40,000 இயர்ஸ் வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சர்வைவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பார்க்க ஃபுல்லாக ஹியூமன் மாதிரி இல்லைனாலும் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆஃப்ரிக்கன்ஸ். அவங்க டூல்ஸ் வேர் க்ரூடாக இருந்திருக்கு. ஹண்டிங் அவங்களுக்கு நல்லா, ஹண்டிங் வேர் ஆல்சோ புவர். ஹண்டிங்கும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ண தெரியாது. தேர் ஆர் எவிடன்ஸ் ஃபார் burying dead evidence are seen in the Neanderthal in Germany. ஜெர்மனியில் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு பரி பண்ணுறது, அதாவது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள புதைக்கிறது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் வந்து இவங்க இந்த நியாண்டர்தால் அப்படின்றவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹோமோசாப்பியன்ஸ் தான் வைஸ் மேன். இப்போ இருக்கிற நம்ம மனிதர்கள் வந்து ஹோமோசாப்பியன்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா 300,000 இயர்ஸ்க்கு முன்னாடி, அதாவது 3 lakh இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட முழு பரிணாம வளர்ச்சியை கொண்டு வந்திருக்காங்க.
மாடர்ன் ஹியூமன் பீயிங் இவங்களுக்கு வந்து ஹண்ட் பண்ண தெரியும், வேட்டையாட தெரியும், அதை சேமித்து வச்சு சாப்பிட தெரியும். நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ஸ்டோன்ஸையுமே அவங்களும் யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஆஃப்ரிக்காலேருந்து நகர்ந்து ஈரோப்பு, ஏஷியா எல்லாமே அவங்க ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பித்து வளர ஆரம்பித்தது தான் இந்த ஹோமோ சாப்பியன்ஸ். ஓகே, அதாவது நல்லா வளர்ந்த வைஸ் மேன் ஆர் கன்சிடர்ட் as ஹோமோ சாப்பியன்ஸ். தென் Cro-Magnons, the present man. Now we are 50,000 years ago in Eastern Africa and 40,000 years ago in West Asia and in Southern Eastern Europe. நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஹோமோசாப்பியன்ஸே வந்து நம்மளோட ஆன்சிஸ்டர் தான். இப்போ இருக்க மனிதர்கள்லேருந்து ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க தான் இவங்களே வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இவங்களோட வளர்ச்சியும் எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா beginning of human life used not only implements made of stone but also the bones. இவங்களையுமே கற்களால் இதானது ஸ்டார்டிங்கில், அப்புறம் எலும்புகளால் ஆனது டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. their weapon include harpoons and spear throwers. ஸோ அவங்க வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான டூல்ஸ் எல்லாம் அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஹியர் த ஒன் இன்ஃபோ பைட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஆந்த்ரோபாலஜினா என்னன்னு சொல்லியிருப்போம். ஆந்த்ரோபாலஜினா ஹியூமனோட ஃபாசில் ரிமைனிங்கை வச்சு அவங்க எந்த காலத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறது தான். ஆந்த்ரோபாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஹியூமன் அண்ட் எவல்யூஷன் ஹிஸ்ட்ரி. த வேர்ட் ஆந்த்ரோபாலஜி இஸ் derived from two Greek word, anthropos meaning man or human, anthropos, logos meaning thoughts or reason. So anthropologists attempt by investigating the whole range of the human development and behavior to achieve a total description of culture and society, social phenomenon. அதாவது அந்த ஆந்த்ரோபாலஜிஸ்டோட மெயின் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா ஹோல் எவல்யூஷன், ஒரு மனித வளர்ச்சி எங்கேருந்து ஆரம்பித்து எங்கே வரைக்கும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, அவங்க ஒரு ஸ்டேஜ்லேயும் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களோட உள்ளே இருக்கிற இன்டர்னல் எப்படி ஆர்கன்ஸ் எப்படி இருந்துச்சு, அவங்களோட திங்கிங் எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுறது தான் அவங்களோட ஒர்க்கு. ஓகேவா. தென் ரேடியோ கார்பன் டேட்டிங் இதெல்லாம் வந்து முக்கியமான ஆன்சர். ஓகே, ரேடியோ கார்பன் டேட்டிங் வாஸ் யூஸ்டு டு அசர்டைன் த பீரியம். இதை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து இப்போ ஒரு பொருளில் வந்து இந்த ரேடியோ கார்பனை யூஸ் பண்ணாங்கன்னா அது எந்த காலத்தை சேர்ந்ததுன்றதை அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா. ஸோ இட் வாஸ் ஃபவுண்ட் அவுட் தட் த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் தே ஹேட் டிஸ்கவர்ட் அபவுட் 3.5 million years old. ஓகேவா. when there is sudden change in nature, the living being adapt themselves to the change and survive. Humans have thus evolved over millions of years, adapting themselves to the changing in time. ஸோ 3.5 million yearsக்கு முன்னாடி இந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலயமா தான் மக்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க, அவங்களோட கால் தட்டெல்லாம் பதிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி ஓவர் மில்லியன் இயர்ஸ் ஆகோ அவங்க வந்து அவங்களோட காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க மாறிக்கிட்டே போனாங்க அப்படின்றதுக்கான இதுவுமே வந்து ரேடியோ கார்பன் மூலயமா தான் அவங்களுக்கு கிடச்சிது. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் about this lesson first starting. So next video we can see about the remaining part, the migration, how they migrated அப்படின்றதும் the next remaining hunting gathering அதெல்லாம் என்னன்றதை வந்து next வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல், சப்போர்ட் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் இட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.